சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் நம்பிக்கையோடு நீண்ட காலமாக செய்கின்ற விவசாய விளைபொருள் மா. அந்த மாவிற்கு உரிய விலை கிடைக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் பல்வேறு நிலைகளில் அவர்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு வறட்சியின் காரணமாக மா சரியாக விளையாத காரணத்தினால் அந்த விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டார்கள். நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் 36,000 ஹெக்டர் நிலப்பரப்பில் மா விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 90,000 ஏக்கர் நிலப்பரப்பில் மா விவசாயம் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டே இந்த அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு 662 விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 2,65,00,000 நிதியை பரிந்துரை செய்தது. ஆனால் இதுவரையில் அந்த நிதி ஒரு விவசாயி கூட வரவில்லை என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து மா விளைச்சல் அபரிதமான விளைச்சல் வந்த காரணத்தினால் மாவை இன்னும் கூட மாக்கூழ் தயாரிக்கின்ற தொழிற்சாலையில் முதலாளிகள் விலை நிர்ணயம் செய்யாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அழைத்து பேசி ஒரு விலை நிர்ணயம் செய்ததை கூட அவர்களால் அந்த விலை நிர்ணயத்திற்கு ஏற்றவாறு வாங்க முடியாமல் இன்னும் தோட்டத்திலேயே மாங்காய் பழுத்து விழுந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை நான் இங்கு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் கூட இந்த ஆண்டு ஒரு டன் மாவுக்கு 13,000 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்திருக்கிறது. அரசு விலை நிர்ணயம் செய்திருக்கிறது. அப்படி அந்த அரசு விலை நிர்ணயம் செய்திருப்பதை மாக்கூழ் தயாரிக்கின்றவர்கள் வாங்குகின்ற பொழுது 10,000க்கு வாங்கலாம் என்று சொன்னால் அதற்கு மேல் இருக்கின்ற 3,000 அரசே கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அங்கே வந்திருக்கிறது. அதுபோல தமிழக அரசும் ஒரு டன் மாங்காயிற்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, ஒரு வாரியத்தை மாவாரியத்தை உருவாக்க வேண்டும். அப்படி மாவாரியத்தை உருவாக்கின்ற பொழுது மா விளைகின்ற விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை அந்த வாரியத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த வாரியம் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது என்ன நிலைமை என்று சொன்னால், மா கூழ் தயாரிக்கின்ற தொழிற்சாலையுடைய முதலாளிகளை அணிகளால் கூட அவர்களும் சிரமத்தில் இருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டு காலமாக உலக அளவிலே போர் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட மாக்கூழ் கூட வெளிநாடுகளுக்கு செல்லாமல் 2 ஆண்டு காலமான உற்பத்தி மாக்கூழ் அவருடைய தொழிற்சாலையிலேயே இருக்கிறது. அதனால் அவர்களும் உரிய விலை நிர்ணயம் செய்ய முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, ஏனென்று சொன்னால் இது அழுகின்ற பொருள். ஒரு மாங்காய் உற்பத்தியாகி அது ஒரு பழுக்கின்ற நிலை வருகின்ற போது அறுக்கவில்லை என்று சொன்னால் அழுகி விழுந்துவிடும். அதோடு விவசாயி மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டு விடுவார்கள். எனவே இந்த அழுகு பொருளுக்கு உடனடியாக விலை மானியம் வழங்க வேண்டும். எப்படி டெல்டா பகுதியில் நெல் விவசாயிகளுக்கு அவர்கள் மானியம் வழங்குகிறார்களோ அதை போல இங்கே ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் அளவிலே அவர்கள் மானியம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நெல் விவசாயம் வேறு, மா விவசாயம் வேறு. மா விவசாயம் என்பது ஆண்டாண்டு காலமாக நிலத்திலேயே தொடர்ந்து வருகின்ற விவசாயம். ஆண்டிற்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு வருவாய் இருக்கக்கூடிய ஒரு தொழில். அப்படி ஆண்டிற்கு ஒரு முறை வருகின்ற அந்த விவசாயினுடைய தொழிலுக்கு அந்த ஆண்டு பொய்க்கப்பட்டாலோ அல்லது அபரிதமான மழை பெய்து அதிக விளைச்சல் வந்து விட்டாலோ 2 வகையிலுமே அந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார். எனவே அந்த விவசாயி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு
இந்த அரசு குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு ஆந்திரா வழங்கியது போல இங்கேயும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு உடனடியாக ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மானியமாக வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுடைய குறைகளை ஆட்சியாளர்கள் அணுகி அவருடைய குறைகளை தீர்க்க வேண்டும். ஆனால் இந்த அரசு எல்லா வகையிலேயும் விவசாயிகளை புறந்தள்ளி கொண்டிருக்கிறது. அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூட விவசாயத்திற்காக கிட்டத்தட்ட 83 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 83 வாக்குறுதிகள் கூட விளைபொருட்களுக்கு சரியான விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று ஒரு வாக்குறுதி இருக்கிறது. அப்படி நிர்ணயம் செய்வதோடு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இல்லாமல் இதுவரையில் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயி பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிக்கப்படுகின்ற விவசாயினுடைய தேவைகளை அறிந்து உடனடியான நடவடிக்கை எடுக்காத ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. மிகவும் வேதனையாக இருக்கிறது. தயவு செய்து விவசாயினுடைய மனங்கள் குமுறுகின்றதை, அந்த வேதனையை இந்த அரசு அடக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் கமலஹாசன் தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி பிறந்ததுன்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவித்தார். அது இரு மாநிலத்திலுமே விமர்சிக்கப்பட்ட கருத்து. நான் உங்களை சந்திப்பது இந்த மாவட்டத்தினுடைய விவசாய பெருமக்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த சந்திப்பே. உங்களின் வாயிலாக இந்த அரசு, இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நான் அழைத்தேன். ஆனால் நம்முடைய பத்திரிகை நண்பர் நடிகர் திரு கமலஹாசனுடைய கருத்தை இங்கே கேட்டிருக்கிறீர்கள். நடிகர் கமலஹாசன் அவர்கள் உள்நோக்கம் கொண்டு பேசவில்லை என்றே நான் கருதுகிறேன். தன் தாய்மொழியான தமிழ் மொழியில் உள்ள பற்றின் காரணமாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். வரலாறும் அதை தான் கூறிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக திராவிட மொழிகள் ஒரு குடும்ப மொழி. அது அந்த குடும்ப மொழியில் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அது ஆய்வின் அடிப்படையிலே தான் அவர்கள் செல்ல வேண்டுமே அல்லாமல் இதற்கு உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் அது என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை என்பதே என்னுடைய கருத்து.